ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் வினோத். நான் இப்போ எஸ்கியூஎல் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன். SQL is a structured query language. இது ஒன்றாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அக்சஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்காகவும் டேட்டாபேஸ் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் SQL யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் SQL? SQL அப்படின்னு என்னன்னா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ், அக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் டேட்டாபேஸ். அண்ட் இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ANSI, அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். SQL என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸிக்யூட் queries against a டேட்டாபேஸ் கொரி எக்ஸிக்யூட் பண்ணுற கொரி அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறோம், டேட்டாபேஸ்லேருந்து கொஷின் கேட்குறோம், கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறத அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ணி ரிப்ளை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டாபேஸில் ஒரு ஸ்டூடெண்ட் நேமோ இல்லை எம்ப்ளாயி நேமோ ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அந்த நேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்காக கொரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் ரிட்ரீவ் ஃப்ரம் ஏ டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ரிட்ரீவ் யூஸ் பண்ணலாம். தென் இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேட்டாபேஸ், அப்டேட் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேட்டாபேஸ், டெலீட் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிற ஒவ்வொன்றும் ரெக்கார்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் ரெக்கார்ட். ஸோ கிரியேட் நியூ டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் டேபிள் இன் ஏ டேட்டாபேஸில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுக்காகவும் தென் அந்த டேபிள்குள்ளே தான் ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணுவோம். கிரியேட் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் இன் ஏ டேட்டாபேஸ், எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ். தென் கிரியேட் வியூஸ் இன் ஏ டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் செட் பர்மிஷன் ஆன் டேபிள்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் வியூஸ். ஸோ டேபிள்ஸோட பர்மிஷன், அதுக்கான ப்ரொசீஜர், தென் வியூஸ், யாரெல்லாம் வியூ பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷன்ஸ். ஸோ டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுற மேஜர் கமெண்ட்ஸ் என்னென்னா சச் அஸ் செலக்ட், அப்டேட், டெலிட், இன்சர்ட், வேர். செலக்ட்டுங்கிறது ஒரு டேட்டாபேஸை ஒரு டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்காகவும், அப்டேட் அப்படின்னா ஆல்ட்ரேஷன். ஸோ ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண டேட்டாபேஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் கொரி யூஸ் பண்ணலாம். தென் ரெக்கார்ட்ஸ் டெலிட் பண்ணுறதுக்கு இல்லை டேட்டாபேஸ் டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் கீ யூஸ் பண்ணலாம். தென் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ டேட்டாபேஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் யூஸ் பண்ணலாம். தென் வேர் அப்படின்னா ஸோ அதை பற்றி எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் அதை சர்ச் பண்ணுறதுக்கு வேர் டேட்டா கொரி யூஸ் பண்ணலாம். ஸோ வெப்சைட்டில் நம்ம டேட்டாபேஸ் எப்படிலாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்காக தான் RDBMS யூஸ் பண்ணுறோம். RDBMSல MS Access அண்ட் SQL சர்வர், MySQL யூஸ் பண்ணலாம். சர்வர் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுறதுக்காக தென் லாங்குவேஜ் PHP அண்ட் ASP.NET யூஸ் பண்ணுறாங்க. SQL PHPயோ அண்ட் ASP.NETலையோ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி SQL டேட்டாஸ் கலெக்ட் அண்ட் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். தென் HTML CSS எதுக்காக கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது டிசைன்ஸ், ஒரு சைட்டோட டிசைன்ஸ் அண்ட் மேனிப்புலேட் அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த HTML CSS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டாபேஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக PHP ஆர் ASP.NET யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் கமாண்ட் பற்றி சொல்லியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னா கஸ்டமர்ஸுங்கிற என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அந்த டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ் கொண்டு வரும்.